எங்க அண்ணன் தஞ்சாவூர் வர்ற அன்னைக்கு 10,000 ரூபாய் ஏறினாலும் ஏறும். திருநெல்வேலி வந்தா 15,000 ஏறும். தூத்துக்குடி பக்கம் வந்தாருன்னா 20,000 ஏறும். எல்லாம் அவங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது, நம்ம வரி பணம். பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. ஓட்ட மட்டும் விசல் சின்னத்துக்கு போட்டுருங்க. நான் வந்து சத்யா அண்ணன் அம்பேத்கர் அண்ணன் தான் கூப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப நாள் அண்ணன் பேர் தெரியாது. அவரோட உருவத்தை வச்சு நான் என்னோட போன்லயே அம்பேத்கர் அண்ணா டிவிக்கு என்ன பதிஞ்சு வச்சிருக்கேன். சொல்றாப்ல அம்பேத்கர் அண்ணன் சொல்றாப்ல, தஞ்சாவூர் அண்ணன் போறதுக்கு விளிம்பு நிலை பெண்களுக்குலாம் 8,000 ரூபான்னு ஸ்டாலின் அறிவிக்க போறாரானே. இன்னைக்கு காலையில அறிவிச்சிருக்காராம். என்ன பயம்! இதுலயே நாங்க ஜெயிச்சிட்டோமே. தளபதி அவர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களான்னு தெரியல. விஜய் அண்ணா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களான்னு தெரியல. உங்கள் தங்கை கேத்ரின் பாண்டியன் கூறுகிறேன், நீங்க ஜெயிச்சிருவீங்க. எத்தனை பேர் எத்தனை சில்மிஷம் பண்ணினாலும், எத்தனை இடையூறுகள் கொடுத்தாலும், எத்தனை வீண் பழிகள் எங்க அண்ணன் மேல போட்டாலும், அத்துணை கற்களையும் படி கற்களா மாத்தி எங்க அண்ணனை சார்ஜ் கோட்டையில ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு எங்க அண்ணன் பதவி ஏற்பு எடுப்பாரு. அடிக்கிற பணியில நான் தேவகி அம்மா சத்யானெல்லாம் ஸ்டெப்சில்ஸ் போட்டு விக்ஸ் போட்டு மேடையா பேசிட்டு இருக்கோம். அந்த மனுஷனுக்கு மட்டும் கோடை காலமா செவ்வாய் கிரகத்துல இருக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள் எனக்கு தெரியல. இப்பதான் பெண்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா, மருத்துவ செலவு இருக்குமா, என்ன பாசம் நம்ம மேல அந்த ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும். இளைஞர் அணி மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாங்க. பாத்தீங்களா பாக்கலையா? டிவில பாத்தீங்களா? காப்பி யாராவது காப்பி அடிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் அடிச்சிருக்கீங்களா? நானும் அடிச்சிருக்கேன். சரவணன் அடிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல, ஒத்துக்கிட்டாரு. சில மாவட்ட செயலாளர்கள் அம்மா சத்தியமா இல்லம்மாங்க. சரவணன் நல்ல மாவட்ட செயலாளர், உண்மையை பேசுகிறவர். எல்லாருமே ஸ்கூல் காலேஜ்ல காப்பி பண்ணிருப்போம். ஈ அடிச்சா காப்பினா என்னன்னு தெரியுமா? நான் 7th படிச்சிட்டு இருக்கேன்னு வைங்களேன், பக்கத்துல இருக்கவன் 8th படிப்பான். அவன் என்ன படிக்கானே தெரியாம அவன் எழுதுறத பார்த்து அப்படியே காப்பி பண்றதுக்கு பேர் தான் ஈ அடிச்சாங்க காப்பி. இந்த ஸ்டாலின் அங்கிள் இளைஞர் அணி மாநாட்டுல எங்க அண்ணன் மாதிரியே ஷர்ட், எங்க அண்ணன் மாதிரியே பேண்ட், எங்க அண்ணன் மாதிரியே ஷூ, எங்க அண்ணன் மாதிரியே ரேம்ப் வாக்கு. இதுல என் தம்பி மாறு எங்க அண்ணனுக்கு துண்டை தூக்கி போடுறது இயல்பு, பாசம். இவர் சொல்லி வச்சுட்டாரு, நான் நடக்கிறேன், நீ துண்டை தூக்கி போடுற மாதிரி போடு, நான் கேட்ச் பிடிக்கிற மாதிரி பிடிக்க அப்படின்னு. அதே மாதிரி அந்த பையன் ஒழுங்கா தான் போட்டா, நம்ம ஆளுக்கு கேட்ச் பிடிக்க வரல. அதான் வயசாகி போச்சு. இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? இதுல உதயநிதி ஸ்டாலின் செல்ஃபி எடுக்கிறாப்ல, அதுக்கெல்லாம் ஒரு முக கலை வேண்டாமா, ஒரு அழகு வேண்டாமா? அதுக்கு எங்க அண்ணனாக முடியுமா? அவர் அங்க செல்ஃபி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இங்க திமுக தொண்டர் ஒருத்தன் பேண்ட கலத்திட்டு டவுசரோட டாஸ்மார்க்ல நிக்கான். 2 பேர் வாழைத்தார பிடிச்சு தொங்குதான், வெளியில கட்டியிருக்க வாழைத்தார. 4 பேர் சமைக்காத கரிய சட்டியோட தூக்கிட்டு போயிட்டான். இளைஞர் அணி மாநாட்டுல சேர்கள்ல இருந்த கூட்டத்தை விட பக்கத்துல இருந்த டாஸ்மார்க்ல தான் கூட்டம் அதிகம். கேட்டா இளைஞர் அணி மாநாடா? ஸ்டாலின் அவர்களே, ஒன்னே கேக்குறேன், இளைஞர் அணி மாநாட்டுல நீங்க சேர்ல வாட்டர் பாட்டிலும் சைடு டிஷும் வைக்க மறக்கல. எல்லா சேர்லயும் வாட்டர் பாட்டிலும் சைடு டிஷும் வைக்க மறக்கல. அத மறக்காத நீங்க அந்த சமயத்துல குரூப் 2 தேர்வு எழுதுன என்னோட அக்காக்கும் என் தம்பிக்கும் ஹால் டிக்கெட்ல சரியான இடம் பாடம் உங்களுக்கு துப்பு இருந்துதான் நான் கேக்குறேன். நீங்க கேட்ட கேட்டுக்கு இளைஞர் அணி மாநாடோட குறைச்சலா? எங்க மீனவ மக்களுக்கு பாதுகாப்பு தந்து நலவாரியம் அமைச்சு தர நாங்கள இதுவரைக்கும் செஞ்சாங்களா? எதுவுமே அமைத்து தராமல் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல. நீங்க 2026 தேர்தல் என்பது பாமரர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே நடக்கிற போர். இந்த போர்ல பாமரர்கள் ஜெயிக்க போறோமா, பணக்காரங்க ஜெயிக்க போறாங்களா? இதைத்தான் பார்க்க போறோம். பாமரர்களாகிய நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமது அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் சார்ஜ் கோட்டையில இருந்தா மட்டும்தான் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ, என் தாய் குலங்கள் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு உங்களோட அண்ணனா, உங்களோட தம்பியா, உங்க பிள்ளையா, உங்க குடும்பத்துல ஒருத்தரா எங்க அண்ணன் இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தருவாரு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, இந்த ஒற்றை விரலில் நீங்கள் மையிட்டு உள்ளே போய் விசில் சின்னத்தில் மட்டும் வாக்கு
விசில். பாலியல் உணர்வுகளை அழிக்க வந்த சின்னம் விசில். மத வேறுபாட்டை அழிக்க வந்த சின்னம் விசில். ஜாதிய கொடுமைகளை அழிக்க வந்த சின்னம் விசில். நேத்து கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, இரும்பு கரம் கொண்டு தடுப்பேன். நீங்களே இரும்பு கரத்தை அடகு வச்சுட்டீங்களா? எந்த கடையில வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எங்க சோழிங்கநல்லூர் தொகுதி பெண்கள்கிட்ட சொல்லி மீட்டு தர சொல்றேன். எங்க மகளிர் அணி அக்கார்ட்ட சொன்னா மீட்டு கொடுத்துருவாங்க. சொன்ன எதையுமே செய்யல. டயலாக் மட்டும் பேச வேண்டியது. தொடர்ந்து மீட்போம் தமிழ்நாட்டை, மீட்டெடுப்போம் தமிழகத்தை, தொடரட்டும் ஸ்டாலின். கிழிச்சிருவீங்க. கிளி 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 கிளின்னு கிழிச்சிட்டீங்க. இன்னும் உங்களை நாங்க தொடர வச்சோம்னா தமிழ்நாட்டை வித்துருவீங்க ஒரேடியா. விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். தளபதியை வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கான அனைத்தும் உங்கள் வீடு வந்து சேர்ப்பது எங்களின் பொறுப்பு. நாங்கள் இருப்போம் உங்களுடன். மறந்து விடாதீர்கள். விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். திமுகவை அதிமுகவையும் ஒருபோதும் நம்பி விடாதீர்கள். ரெண்டுமே கூட்டு களவாணிகள் தான். ரெண்டு பேருமே நம்மளை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தாவேகாவுக்கு முகவுரை எழுதுவோம் என்று கூறி, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. தலைவன் இருக்காரு, அவர் கையை பிடிச்சி அவரை கொண்டு போய் சார்ஜ் கோட்டையில உட்கார வைப்போம். சோழிங்கநல்லூர் தொகுதி அனைத்திலும் வெற்றி பெறும். அதாவது உலகத்திலேயே சிறந்தது பெண்கள். மாதவராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மாமாக. மகாபாரத கதையில துச்சாதனையும் துரியோதனனையும் எதிர்த்து பாஞ்சாலி கூறுவாள், அடே துச்சாதனா துரியோதனா, யாக்கை ரத்த மேவிர் குழலினில் கலந்து பின் குழல் முடிவேன், அதுவரை யான் என் குழல் முடியேன். அப்படி ரத்தத்தை முடியல கலந்துதான் நான் கொண்ட போடுவேன், அது வரைக்கும் நான் கொண்ட போட மாட்டேன்னு. அதே போல் சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களே, நீலாங்கரையில் அமர்ந்திருக்கும் மக்களே, இந்த கடற்புறத்தின் மேல் ஆணையாய் கூறுகிறேன், நம்ம அண்ணனை என்னைக்கு நம்ம சார்ஜ் கோட்டையில உட்கார வைப்போமோ அன்னைக்குதான் தூங்குவோம்னு சபதம் எடுங்க. பெண்கள் நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம தான் சக்தி, மகத்தான சக்தி நம்ம தான். நம்ம நினைச்சா தீய சக்தியை கண்டிப்பா அழிச்சிடலாம். திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கும் இந்த போர்ல எங்கள் அண்ணன் தளபதியை ஜெயிக்க வைக்குது உங்க கையில தான் இருக்கு. விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் பெண்களே. வாழ்க பல்லாண்டு. தளபதி அவர்கள் வாழ வேண்டும். தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.